அர்ச்சனா வந்து நந்தினிய மிரட்டினது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. என்னதான் அர்ச்சனா வந்து நந்தினிய மிரட்டினாலும், நந்தினி ஒண்ணும் பயந்து இந்த வீட்ட விட்டு போறதில்ல. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்பதான் இந்த அர்ச்சனா மேடமோட உண்மையான முகத்த நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இத்தன நாளா எனக்கு தெரியாம போச்சு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டோர விட்டு வெளிய இறங்குனோனே, "முழுசா சூர்யாவ நீ எடுத்துக்கலாம்னு நெனச்சிட்டியாடி? இதோ வரேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போவாங்க. உள்ள போய் கல்யாண ஆனவங்கள கேட்டோனே, மேல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மேல பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க நம்ம நந்தினி மேடம், சூர்யா சூர்யா சாருக்கு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துருவாங்க அர்ச்சனா. அர்ச்சனா வந்து தனியா பேசணும் சூர்யா கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட தனியா பேசுவாங்க. "நீ அவளுக்காகலாம் ஒண்ணும் கைய வெட்டிக்கலையே, கைய கிழிச்சுக்கலையே" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "ஆமா, அவளுக்காக தான் பண்ணேன். என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவளாம் ஒரு ஆளா சூர்யா உனக்கு?" அப்படின்னு அர்ச்சனா சூர்யாவ பார்த்து கேட்கவும், "அவ ஒரு ஆள் இல்ல. அவ என் ஆளுடி" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமா சொல்லுவாரு வாடி போடின்னு. ஸோ சூர்யாவுக்கு இந்த அர்ச்சனாவ பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, வாழ்ந்தா நான் சூர்யா கூட தான் வாழ்வேன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா பிடிவாதமா இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட தனியா பேசுன மாரி நந்தினி கிட்டயும் தனியா பேசுவாங்க. "என்னடி வசியம் பண்ணி வச்சிருக்க? ஏதாச்சும் மாய மந்திரம் பண்ணி சூர்யாவ உன் பக்கமே இழுத்துலான்னு பண்ணிட்டியா? அவன் எப்படி உன் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்கான்? எல்லாம் உன்ன சொல்லணும். நீ தான் ஏதோ அவனுக்கு வசம் வசம் பண்ணி வச்சிருக்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்ப தான் வந்து இவங்களுடைய ரியல் ஃபேஸே வந்து அர்ச்சனாவுக்கு நம்ம நந்தினிக்கு புரியுது. இப்ப போய் நம்ம சண்டை போட்டத சூர்யா சார் கையில சொன்னா, இங்க எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நெனச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடுப்பா இருக்கும். இப்ப மாதவி போயிட்டு, "ஏய் நான் தான் உன்ன தாலிய கழட்டி குடுத்துட்டு போன்னு சொன்னேன்ல. நீ ஏன்டி தாலிய கழட்டி குடுக்கல?" அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கழுத்துல இருக்கிற தாலிய நான் கழட்டி குடுன்னு சொன்னா, நீங்க கழட்டி குடுப்பீங்களா?" அப்படின்னு பார்த்தீன்னா, தைரியமான ஒரு வார்த்தைய பேசுவாங்க நம்ம நந்தினி. நந்தினி இப்படி பேசுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிஞ்சுட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன. ஸோ நந்தினி, "உங்க தாலிய இருந்தா நீங்க கழட்டி குடுப்பீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ, "உன் தாலியும் என் தாலியும் ஒண்ணா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க ஒரு வார்த்தை மாதவி. "இதுல என்னம்மா இருக்கு? உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் கட்டுனாருன்னா, எனக்கு எங்க வீட்டுக்காரர் கட்டுனாரு. தாலின்றது தமிழ் பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒண்ணு தான். தாலி தான் நமக்கு எல்லாருக்குமே வேலி" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நம்ம சுந்தரவல்லி அம்மா அமைதியா இருப்பாங்க. சுந்தரவல்லி அம்மா ஏன் அமைதியா இருப்பாங்கன்னா, இவங்கள தூண்டி விட்டதே சுந்தரவல்லி அம்மா தான். சுந்தரவல்லி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் அப்படி பண்ண? அவ தாலிய கழட்டி குடுக்க சொல்லி நீ ஏன் சொன்ன? சொல்லி நீ நிக்க வச்சதுனால தான் சூர்யா வந்து அங்கருந்து வந்தான். நீ அமைதியா அவள சொல்லியிருந்தா அவளே போயிருப்பால்ல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான், "நீ ஏன்டி தாலிய கழட்டல?" அப்படின்னு வந்து மாதவி மறுபடியும் அர்ச்சனா நம்ம நந்தினி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப அர்ச்சனா பேசுனது எல்லாத்தையுமே மனசுல ஓடிட்டே இருக்கு. இவங்க இந்த அளவுக்கு கேவலமானவங்களா? நாம இவங்க இவ்ளோ நாளா நல்லவங்கன்னு நெனச்சுட்டீங்களே! அப்போ சூர்யா சார் சொன்னது எல்லாமே உண்ம தான் போல இருக்கு. அதாவது அர்ச்சனா எப்பல்லாம் உன்ன பார்க்க வராளோ, இல்ல நம்ம வீட்டுக்கு வராளோ, மொதல்ல அவள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பிரச்சனை உண்டாகுது. அவ்ளோ ஏன் நீ, நான் நம்ம 2 பேரும் ஹனிமூன் போம்போது, அதாவது ரெசார்ட்டுக்கு போம்போது அங்க பார்த்தோமா, உன்ன யாரோ கடத்திட்டாங்களா? நீங்க அப்புறம் சாப்பாடு செய்யும்போது பார்த்தீங்களா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? உங்களுக்கு பிரச்சனை வர்றது எல்லாத்துக்குமே அர்ச்சனா தான் காரணம். நான் மறுபடியும் சொல்லுவேன். நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். அவள சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப தான் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாக்கு ஒரு விஷயம் புரியுது. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்டிட்டும் போயிடுறாங்க. இப்ப ரேணுகாவுக்கு கால் பண்ணி ரேணுகா கிட்ட கேட்குறாங்க, "அந்த வீட்ல நிலவரம் என்ன போயிட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு சேர்ந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கொஞ்சுறது என்ன, கொலாவுறது என்ன, ட்ரெஸ் போட்டு வரது என்ன, சாப்பாடு ஊட்டி வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரேணுகா அர்ச்சனா கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சுந்தரவல்லிக்கு இந்த வீட்ட விட்டு இவள எப்படியாச்சும் அடிச்சு தொரத்திட்டு அர்ச்சனாவ கொண்டு வரணும்னு ஒரு எண்ணமும் இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் கோயில்ல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு சாரி சொல்லி அப்புறம் வந்து யாகம் பண்ணி ஏதேதோ பண்ணி பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி மனசுல இடம் பிடிச்சுட்டாங்க இந்த அர்ச்சனா. அதாவது, "என் பையனுக்காக நீ யாகம்லாம் பண்றியே, பரவால்ல திருந்திட்டு இருக்கா போல இருக்கு பொண்ணு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சுந்தரவல்லிக்கு இருக்கிற மாரி ஆசை தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் இருக்கு. அதாவது இந்த வீட்டுக்கு அவங்க தான் மருமகளா வரணும், அவங்க தான் மனைவியா வரணுன்ற ஆசை. இப்போ சூர்யாவ அடையணுன்ற காரணத்தினால மறுபடியும் இந்த டைம் அடிக்கிற அடியில நம்ம நந்தினி தெறிச்சு அவங்க ஊருக்கே ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகாவும் அர்ச்சனாவும் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ரேணுகா மட்டும் நம்ம அருணாச்சல ஐயா கையிலயும், நம்ம நந்தினி கையிலயும், நம்ம சூர்யா சார் கிட்டயும் மாட்டிக்கினாங்கன்னா பலார்ன்னு அரைஞ்சு கேட்க போறாங்க. "உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு வாய் சோறு எடுத்து வைக்கும்போதும் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணி தான் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னு உனக்கு ஒரு நாள் கூட தோணலது இல்லையா?" அப்படின்லாம் கேட்க போறாங்க. ஏன்னா இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் அர்ச்சனான்னா, அதுக்கு தூண்டுதல் மெயின் காரணமா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா. இந்த வீட்ல என்ன நடக்குது? நந்தினி எங்க போறாங்க? நந்தினி என்ன பிசினஸ் பண்றாங்க? அவங்கள எங்க புடிச்சா அவங்கள லாக் பண்ணலான்ற எல்லா விஷயமும் சொல்றது ரேணுகா. ஸோ இப்போ இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, ரேணுகா, "வணக்கம்மா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு பேசுவாங்க. "பல்ல மூடிட்டு ஓரமா போய் நில்லு. எல்லாருக்கும் நீயே காட்டி குடுத்துருவ போல இருக்கு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரமா அமுச்சுட்டு, "ஆன்ட்டி நான் வரேன் ஆன்ட்டி" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவேலிகிட்ட பேசிட்டு போயிருவாங்க. இப்போ நம்ம மாதவிக்கு என்ன பயம்னா, ஒரு வேள இவளவே வந்து நம்ம அம்மா மருமகளா வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ, அதனால தான் அவள வந்து அடிச்சு தொரத்துறாங்களோ வெளிய அப்படின்னு பார்த்தீன்னா, மாதவி யோசிச்சுட்டு இருப்பாங்க. மாதவி யோசிக்கிறதுக்கு காரணம்,
நம்ம நந்தினி இருக்கிற வரைக்கும் அவளை அடிமையாக வச்சு அவளை எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம், நம்மள எதுவும் சொல்ல மாட்டா. ஆனால் அர்ச்சனா அந்த இடத்துக்கு வந்தாள்னா மாதவி நம்மளை தான் ஃபஸ்ட்டு அடித்து துரத்துவா. நீ எதுக்குடி இந்த வீட்டில் இருக்க, உன் வீடு ஃபஸ்ட்டு இதே கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பு அப்படின்னு பார்த்துட்டு அடித்து துரத்திடுவாங்க யாராக இருந்தாலும். அந்த பயம் தான் வந்து மாதவிக்கு. ஸோ இப்போ மாதவி என்ன பயப்படுறாங்கன்னா, நம்ம அம்மா கிட்டே இந்த அர்ச்சனா நல்லா பேசுகிறாளே, ஒருவேளை நந்தினி போனதும் அந்த இடத்துக்கு அர்ச்சனாவை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மாதவி யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுந்தரவல்லி அதுதான் யோசிக்கிறாங்க. அதுக்கு துளி கூட வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க நம்ம சூர்யா சார், நந்தினி மேடம் அண்ட் அருணாச்சலம் சார். ஏன்னா அருணாச்சலம் ஐயாவுக்கு எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்கணும். அது பேரனோ பேத்தியோ முதல் வாரிசு சூர்யாவாக தான் இருக்கணும், அது நந்தினி மூலியமாக தான் பெக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹனிமூன்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் போய் கண்டிப்பாக அர்ச்சனா இந்த வீட்டுக்கு வரது கேட்பாரா? ஆனால் ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க சுந்தரவல்லி அம்மாவை பார்த்து, சுந்தரவல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ நல்லா யோசிச்சு பாரு. ஃபஸ்ட்டு சூர்யா ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அவங்க குடும்பத்தை அழிச்சது நீ, அந்த பொண்ணை சாவடிச்சது நீ, சூர்யா குடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் நீ, அர்ச்சனாவை வந்து நீ மருமகளை கொண்டு வந்ததும் நீ, இப்போ நந்தினி கழுத்தில் நம்ம சூர்யா வந்து தாலி கட்டினதுக்கு காரணமும் நீ தான். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ வந்துட்டு ஒரு ஏழை வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளாக வந்துட்டான்றதுக்காக அவள் நல்லவளாகவே இருந்தாலும் அவளை குத்தி 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 சாவடிக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு பார்த்தோன்னா கேட்பாரு. இதுக்கப்புறம் சுந்தரவல்லி அம்மா கையில் பதிலே இல்லைங்க, என்னவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற சப்போர்ட்டில் தான் அந்த வேலைக்காரி அவ்வளோ ஆடிட்டுருக்கா. நீங்கள் மட்டும் கொஞ்சம் என் பக்கம், அதாவது உங்கள் மனைவி பக்கம் நின்றீங்கன்னா நான் இந்த வீட்டில் வேறு மாதிரி ஒரு மருமகளை கொண்டு வருவேன், நம்ம அந்தஸ்துக்கும் வசதிக்கும் தகுந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வசதியை பார்த்தே இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டேன், கொஞ்ச நாச்சும் மனுஷனையும் மனசையும் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் சொல்லுவார். அதுக்கு சுந்தரவல்லி அம்மா ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் போய் கேட்பாங்க, ஏம்மா உன் தாலிக்கு பங்கு போகிறதுக்காக வரா, அவளை செவ்வில் அடித்து வீட்டை விட்டு வெளியே போகணும், ஒரு நாள் உனக்கு சொல்லணும்னு தோணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணே எனக்கு இப்போ தான் புரியுது உங்களை பற்றி, இத்தனை நாளாக வந்து நானும் அவரும் சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க பேசின பேச்சே வேறு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடி கட்டு போட்டு வச்சுட்டு இருக்கியா, அவனை வந்து மயக்கி வச்சுட்டு இருக்கியா உன் பக்கம் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் அவங்களோட உண்மையான முகமே எனக்கு புரியுதுன்னு அப்படி சொல்லுவாங்க. ஏமா நந்தினி, நான் தான் அன்னையிலேருந்து சொல்கிறேனேம்மா தங்கச்சி, அவள் நல்லவளே கிடையாது, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை, ஏதோ கட்டின புருஷன் வந்து எங்கேயோ விட்டுட்டு போன மாதிரி வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கா. இந்த வீட்டுக்கு அவளை சுத்தமாக நீ அளவே பண்ணக்கூடாது, அவளை சந்திக்கணும்னு கூட நினைக்காத, அப்போ தான் உனக்கு பெரிய பிரச்சனைலேருந்து கண்டமே வந்து தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் அண்ணமே சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நான் பயந்துட்டுமா, அது என்னம்மா சுந்தரவல்லி அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க, நைட்டு எங்கே போகிறோன்னு கேட்டாங்க உங்கள் ரூமுக்கு வரும்போது, காலையில் யார் கோலம் போட்டதுன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் நைட்டு போகிறது வந்து தெரிஞ்சிட்ருக்குமா, நீங்கள் பார்த்து நடந்துக்கங்க, இதுக்கு மேலே தயவு செஞ்சு சூர்யா சார் கூட சேர்ந்து வாழ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ரேணுகா மூலிமா இன்னொரு பிளானை போடுறாங்க அர்ச்சனா என்ன பிளானை போடுவாங்கன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வந்து பாதிப்பு என்னவோ நம்ம நந்தினிக்கு தான். ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம அவங்கள பார்த்து பேசக்கூடாது, அவங்கள கிட்டவே வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. விவேக்கோட விஜய் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சூர்யா அண்ணன் சொன்னது ஒரு வகையில் உண்மை தான், ஏன்னா எப்பப்பெல்லாம் அந்த அர்ச்சனா வந்து உன்னை பார்க்குறாளோ அப்பப்பெல்லாம் உனக்குன்னு வந்து ஒரு பிரச்சனை வந்து இது பற்றியா, அதுவும் நம்ம மேலே தப்பே இல்லைனாலையும் அது ஒரு பிரச்சனையாக வருது. நம்ம சாப்பாடை நல்லா தான் செஞ்சு கொடுத்தோம், ஆனால் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு அதில் 100% வாய்ப்பு இல்லைன்னு உனக்கு எனக்கு தெரியும். அவங்க ஒரே ஒருத்தர் தான் இந்த இடத்துக்கே வந்துட்டு போனாங்க, அப்படி இருந்தும் அவங்க மேலே சந்தேகப்படாமல் எப்படி இருக்க சொல்கிற, எனக்கு இப்போ சந்தேகம் வருதுக்கா, ஏன்னா அவங்க பேசின பேச்சும் அவங்க வீசின பேச்சும் இத்தனை நாள் இருந்தது மாதிரி இல்லை, வேற மாதிரி பேசுனாங்க, நீ என்ன வசியம் பண்ணி இந்த சூர்யாவை உங்க கூட வச்சுட்டு இருக்கே அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ சூர்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வருது. அவங்க ரெக்கவர் ஆகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் குடியே விட்டுணுமா, தயவு செஞ்சு சூர்யாவை திருத்தி கொடுத்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் ஐயா நந்தினி கிட்ட போயிட்டு நிற்கிறாரு. கண்டிப்பாக நந்தினி வந்து சூர்யாவை திருத்திடுவாங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் என்னை வந்து கட்டாயம் கல்யாணம், அதாவது என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் கூட என்னை தாலி கட்டணும் வந்துட்டீங்க, தயவு செஞ்சு எனக்காகயாச்சும் அந்த குடிப்பழக்கத்தை விடுங்களேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாள் அர்ச்சனை கேட்டாங்கன்னா சூர்யா அவங்களுக்காக விட்டுட்டு போக தான் போகிறாரு. ஆனால் சூர்யா திருந்தவும் கூடாது, அர்ச்சனா கூடயும் சேர்ந்து வரக்கூடாது, நந்தினி கூடவும் சேர்ந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிற ரெண்டு பேர் யாருன்னா சுரேகாவும் மாதவியும் தாங்க. ஏன்னா சூர்யா இப்படியே இருக்கிறவருந்தா நம்ம இந்த வீட்டில் ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்கலாம், நாமளும் நம்ம ஹஸ்பண்டும். சூர்யா திருந்திட்டானா பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறான், அதுக்கப்புறம் நம்மளை விட்டு வெளியே தருவான். அதே மாதிரி நந்தினி இடத்துக்கு ஒரு பணக்கார பொண்ணு வந்தாலும் அதே தான் நடக்கும், நம்மளை தள்ளுவாங்க, பிஸ்னஸ்லேருந்து முன்னேறிடுவாங்க. ஸோ இந்த குடும்பமே இப்படியே தான் இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே ஆள் மாதவி தாங்க. அர்ச்சனா கூட வாழ்றது கூட ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க சுந்தரவல்லி அம்மா, இவங்க வாழலைனா கூட, அதாவது நந்தினி வாழலைனா கூட அர்ச்சனா வாழ்ந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே சூர்யா கூட வாழக்கூடாது, கடைசி குடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த வீட்டிலே அந்த மாதவி தாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை 3 முடிச்சு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருக்கிற பெல் ஐக்கான்
ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.